அங்கிள், எல்லாரும் என்ன மாதிரி அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி? யார் சொன்னது நீ அமைதின்னு? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி? யார் சொன்னது நீ அமைதின்னு? நீ வாயாடிதான். ஒரு நாள் பீத்தியெல்லாம் சொல்லி விட்டேன். அன்னையிலேருந்து இது வரைக்கும் நம்ம தளர்த்துனா கூட இவங்க தளர மாட்டாங்கிறாங்க. ஆனா நீ வாயாடுறத நான் சகிச்சுக்க முடியும், அவ வாயாடுறத எவன் ஜெயிச்சுக்க முடியும்? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. பேசாம அவளை கழட்டி விட்டுரு. அவ கூட எல்லாம் உன்னால குடும்பம் நடத்த முடியாது, சமாளிக்கவே முடியாது அவளை. நீ பண்ணதுக்கு தானே அவன் திரும்பி பண்றான். தாங்க தெரியல, என்ன விட்டா உன்னை ஒருத்தையும் திரும்பி பார்க்க மாட்டான்னு இவனை நம்ப வச்சு லாக் பண்ணிருப்பான். என்கிட்டயே வா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்டை முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ மாட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த வீட்டுல நிம்மதி வந்திருக்கு, அதை நீங்களே கெடுத்துக்கிடாதீங்க. என்ன தெரியுது, நீ எதுக்கு வரேன்னு தெரியுது. ஏய் வேணாம், சொன்னா கேளு. இந்த விஷயத்துல மட்டும் ஒரு பாயிண்டா பேசுறாருலடா. ஏய் சப்போர்ட்டே ஒண்ணும் கிடையாது. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அதுக்கு நான் தான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க நீங்க. தோ இந்த மெசேஜ் நீங்க தானே அனுப்பிச்சீங்க. வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. இதுல எனக்கு பில்டப் டேய் பாருங்க எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா ரிப்ளை பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. இவன் சார் பண்ணாது, நான் பண்ணவே இல்லை சார். என்ன பண்ணாது, இவனை மட்டும் பண்ணி விடுங்க. நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. நான் பண்ணலையே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கண்டிப்பா இது சோழன் பார்த்த வழியா தான் இருக்கணும். என்ன அமைதியாயிட்டீங்க? முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன். உன் ஃப்ரெண்ட் ஏதோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னல, அதுல நான் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஏன்னா அழுகுற? ஏய் சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ?